ஓம் சாந்தி. நான் இரட்டை அஹிம்சாவாதியாக இருக்கும் ஆத்மா. நான் நிரந்தர யோகி ஆத்மா. நான் மாஸ்டர் உலக ஆசிரியராக இருக்கும் ஆத்மா. தேவதையாக ஆவதற்கு முன்னால் கண்டிப்பாக பிராமணனாக ஆக வேண்டும். பிரம்மாவின் கமலவாய் மூலம் பிறந்த நாம் தான் உண்மையான குழந்தைகளாவோம். நாம் ராஜயோக படிப்பின் மூலம் தேவதையாக ஆகின்றோம். மற்ற சத்சங்கங்களில் எந்த ஒரு குறிக்கோளும் இருப்பதில்லை. இந்த சத்சங்கத்தில் நாம் அலைய வேண்டிய அவசியமில்லை. இது சத்சங்கமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பாடசாலையாகவும் இருக்கின்றது. படிப்பு என்றால் வருமானமாகும். எந்த அளவிற்கு நாம் படித்து தாரணை செய்து மற்றவர்களையும் தாரணை செய்ய வைக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு வருமானமாகும். இந்த சத்சங்கத்தில் வருவது என்றால் நன்மையே நன்மையாகும். நாம் இங்கே தேவதையாக ஆவதற்காக வந்திருக்கின்றோம். நாம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாவோம். ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் பழையதிலும் பழைய தர்மமாகும். இப்போது நாம் பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் பிராமணர்களாகிவிட்டோம். பிராமணனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக படிக்கின்றோம். ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. நாம் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாவோம். இப்போது நாம் அனைத்தும் தெரிந்து கொள்வதால் கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியாக ஆகிவிடுகின்றோம். இந்த ஞானமே பாரதவாசிகளுக்காகத்தான். நாம் இப்போது சூரிய வம்சத்தினர் ஆவதற்காக வந்திருக்கின்றோம். நம்மை மகாராஜா மகாராணியாக ஆக்குவதற்காக தந்தை படிப்பிக்கின்றார். இது சத்யநாராயணனின் உண்மையிலும் உண்மையான கதையாகும். இந்த எல்லையற்ற விளையாட்டில் நாம் அனைவரும் நடிகர்கள். இப்போது இங்கே நடிப்பை நடிப்பதற்காக வருகின்றோம். தந்தை நமக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை புரிய வைத்திருக்கின்றார். நம்முடைய படிப்பு உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். அதன் மூலம்
நாம் ராஜ்ய பதவியை அடைகின்றோம். நாம் உலகத்தினர் தானம் புண்ணியம் செய்வதன் மூலம் ராஜாவிடம் பிறவி எடுக்கிறார்கள். ஆனால் நாம் படிப்பின் மூலம் ராஜா ஆகின்றோம். தந்தை தவிர வேறு யாரும் நமக்கு ராஜயோகம் கற்றுத்தர முடியாது. நம்மை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்வதால் தூய்மையாகி விடுகின்றோம். மேலும் சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் சத்யுகத்தில் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுகின்றோம். நாம் ஞானத்தின் மூலம் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றோம். எந்த அளவிற்கு நம்முடைய புத்தியில் இந்த ஞானத்தின் சக்கரம் சுற்றுகின்றதோ அந்த அளவிற்கு நம்முடைய பாவம் பஸ்பமாகின்றது. இந்த சக்கரம் நம்மை அகிம்சையாளராக மாற்றுகின்றது. அரைக்கல்பம் சத்தியுகம் திரேதாவில் பிரகாசமாகும். இது பகல் மற்றும் இரவு, ஒளி மற்றும் இருளின் ஞானமாகும். நாம் பிராமணர்களாக ஆகிவிட்டதால் நன்மையே நன்மையாகும். பிராமணர்களாகிய நாம் தான் சொர்க்கவாசிகளாக ஆகின்றோம். நாம் உயர்ந்த பதவி அடைவதற்கான முயற்சி செய்கின்றோம். அதில் இப்போது நமக்கு வானப்பிரஸ்த நிலையாகும். சுயராஜ்ய அதிகாரி ஆவதற்கான விசேஷ சாதனம் மனம் மற்றும் புத்தியாகும். மந்திரமானது மன்மனா பவ ஆகும். நாம் என்ன சங்கல்பம் எப்போது செய்ய விரும்புகின்றோமோ அவ்வாறு சங்கல்பம் செய்ய முடியும். புத்தியை எங்கு செலுத்த விரும்புகின்றோமோ அங்கு செலுத்த முடிய வேண்டும். ராஜாவாகிய நம்முடைய புத்தியை அலையவிடக்கூடாது. நாம் விதிப்படி காரியம் செய்கின்றோம். ஞானத்தை சிந்தனை செய்து சுய தர்ஷன சக்கரதாரியாக நாம் ஆகின்றோம். நாம் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே பாவங்களை அறுக்கின்றோம். நாம் இரட்டை அகிம்சாவாதியாக ஆகின்றோம். நம்முடைய புத்தியை சுத்தமாக தூய்மையாக மாற்றி ராஜயோகத்தின் படிப்பை படிக்கின்றோம். மேலும் உயர்ந்த பதவியை அடைகின்றோம். நாம் சத்யநாராயணனின் உண்மையிலும் உண்மையான கதையை கேட்டு மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்றோம் என்ற குஷியே எப்போதும் நம்முடைய மனதில் இருக்கின்றது. மனம் புத்தியை கட்டளைப்படி விதிப்பூர்வமாக காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய நிரந்தர யோகி ஆத்மா நாம். நேரத்தை
ஆசிரியராக ஆக்காமல் மாஸ்டர், உலக ஆசிரியராக ஆகின்ற ஆத்மா நாம் நம்மை தேடிக் கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.